ஹாய் எவரிபடி, வெளியானது கூலி படத்தின் தியேட்ரிக்கல் ரைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 288 கோடிக்கு மேலே, அது இந்தியை சேர்க்காம இந்தியில் ஒரு 12 கோடி வந்துச்சுனாலே போதும். அது இந்தியில் 30, 40, 50 கோடி கிட்ட போகும். ஏன்னா அதிகமாக அங்கே தான் வசூலாகும். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 110 கோடிக்கு ரைட்ஸ் விலை போயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம். ஏன்னா ஜெயிலர் படம் உங்களுக்கு தெரியும் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆந்திர பிரதேசம் அண்டு தெலுங்கானா 44 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ முன்னாடி 50-60 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, கம்மியாக இருந்தாலும் நல்லது தான். இந்த 44 கோடி ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஜெயிலரில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா 30 கோடி போயிருக்கு. இது அதிக விலை தான். இருந்தாலும் தலைவருடைய படங்கள் அங்கே வசூல் செய்திருக்கு. வேணா அதை இணைக்கிற பாருங்க. முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கர்நாடகா டாக்கீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. 50 கோடி பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இடம் நம்ம தமிழ் சினிமாவில். அங்கே பார்த்தீங்கன்னா 2 படங்கள், தலைவருடைய படங்கள் வசூல் செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2.0, 2 ஜெயிலர். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே அடித்து தும்சம் பண்ணிடும். அதேமாரி ஆந்திராவும் பிரச்சனை கிடையாது, அதேமாரி தமிழ்நாடும் பிரச்சனை கிடையாது. கேரளா 19 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ கேரளாவில் ஆல்ரெடி தும்சம் பண்ணிடுவார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸில் 85 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 90 கோடி அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. எது எப்படியோ கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது. தலைவர் அடித்து தும்சம் பண்ணிடுவார். எல்லா இடத்துலையும் நான் தான் கிங்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ மரண வேட்டை நடத்த போகிறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இது இந்தி ரைட்ஸை சேர்க்காம 288 கோடி. அப்போ இந்தி ரைட்ஸு ஒரு 12 கோடி வந்தாலே போதும். அப்போ 300 கோடி ஆகி போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னங்க வேணும் சொல்லுங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டாரு கூலி. அடித்து தும்சம் பண்ண போது என்னென்ன ரெக்கார்டுகளை தும்சம் பண்ண போதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லாபமே வரும். ஏன்னா இவங்க மினிமம் கேரண்டி தான். இதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நடிகர்களுக்கு அது திருப்பி கொடுக்கணும் படம் ஓடலாம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, கூலி படத்துக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வசூல் பண்ணும்? கண்டிப்பா இந்த படத்தை வாங்கின அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கண்டிப்பா லாபம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.